10th 12th வந்து நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். பட் நான் காலேஜுக்கு போகும்போது எனக்கு அதை பற்றி ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லை. ஏதோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி காலேஜ்லேயும் போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 10 பாயிண்ட்டையுமே நான் என்னுடைய யூஜி லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வேளை எனக்கு வந்து கேட் கிளியர் பண்ண முடிஞ்சு. எம்டெக் போகும்போது நான் இதை எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராகவே கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டு தான் இதெல்லாமே செயல்படுத்தினேன். அண்ட் தட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ டு கெட் இன் டு தட் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஒரு கெரியரை நல்லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் நான் சொல்ல போகிற 10 பாயிண்ட்டையும் 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறது வந்து பர்சனல் டெவலப்மெண்ட், தட் இஸ் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற 5 பாயிண்ட்ஸ் வந்து பர்சனல் பிராண்டிங், அதாவது உங்களை நீங்கள் வந்து வெளி உலகுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி எடுத்து காட்ட போறீங்க அப்படிங்கிற விஷயம். கண்டிப்பாக இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே உங்களுக்கு தெரியாத ஒரு நுட்பம் இருக்கும். இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்க, முடிஞ்சுனா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு கான்ஷியஸ்லி பிளான் தீஸ் திங்ஸ் வித்தின் யுவர் காலேஜ் டேஸ் அண்ட் அச்சீவ் தீஸ் திங்ஸ் as well. நம்பர் 1 பாயிண்ட் வந்து growth mindset. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ட்ரீமை ஒரு ஹையர் பொசிஷனை அச்சீவ் பண்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய தலையாய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் தான். நம்மளுடைய மைண்ட்ல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையை நம்ம கடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். இந்த மலையை உடைக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த மலையை கிளைம் பண்ணி வின் பண்றதுக்கு தேவையான விஷயம் தான் இந்த growth mindset. ஸோ இந்த growth mindsetக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட் லைஃபை வச்சு இதுதான் நம்மளுடைய கேப்பபிலிட்டி, இவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்கான்ஷியஸ் லெவல்ல நம்மள அறியாமலே வந்து இது எனக்கு வராது, இது எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை நம்ம வந்து வச்சிருப்போம். வேரின் growth mindset says நம்மளுடைய மைண்டுங்கிறது ஒரு மசில் மாதிரி தான். எப்படி நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண உங்களுடைய மசில்ஸ் வந்து டெவலப் ஆகுதோ அதே மாதிரி என்னால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக உழைக்கும் போது நம்மளுடைய பிரெயின்ல புதிய நியூரான் கனெக்ஷன்ஸ் ஏற்படுது. அண்ட் நம்மளுடைய கெப்பாசிட்டி டு டூ திங்ஸ், நம்மளுடைய கெப்பாசிட்டி டு அச்சீவ் திங்ஸ், நமக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குக்கூனுக்கு உள்ளால இருந்து நம்மள வெளியில கொண்டு வரதுக்கு இந்த growth mindset ஹெல்ப் பண்ணும். பிராக்டிக்கலா வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நேத்துக்கு வரைக்கும் என்னால செய்ய முடியாத விஷயத்த இன்னைக்கு என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து புஷ் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறதா இருக்கலாம். என் ஃபேமிலி இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்கம் ஸ்டேட்டஸ் சிச்சுவேஷன் எல்லாத்துல இருந்தும் எப்படியாவது நான் அதை வந்து ஒருபடியாவது அப்லிஃப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கிறதா இருக்கலாம். நீங்க என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அளவுக்கு உங்களை மாற்றுறதுக்கு தகுந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதா இருக்கலாம். இதுதான் முதலாவது ஆரம்பம். இது இல்லாம நம்மளால கெரியர்ல அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நவ் பாயிண்ட் நம்பர் 2, அகடமிக் எக்ஸலன்ஸ் அப்படிங்கும்போது நிறைய டைம்ல நம்ம ஸ்கூல்ல நிறைய படித்தோம், நிறைய மார்க் எடுத்தோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணும், அதில் நல்லா ஸ்கோர் பண்ணும், இதுதான் அகடமிக் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். மார்க் இஸ் ஷுவர்லி அ குட் இண்டிகேட்டர் ஆஃப் அகடமிக் எக்ஸலன்ஸ். ஆனாலும் நமக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பேசிக்கை ரொம்ப தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நீங்க எந்த யூஜி டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் அதுல வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் நாலேஜ் தான் எடுத்துக்க போறீங்க. அந்த நாலேஜை ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல காலேஜ் சிலபஸ் கொடுக்க போகுது. அதை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட அணுகிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சப்ஜெக்ட்ல ஃபவுண்டேஷனலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைன்மனோட ஸ்டடி டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னிக். நான் அதை ஃபுல்லா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணல. அதோட சாராம்சத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்த நம்ம வந்து படிச்சாலும் அதை ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற அளவுக்கு சிம்பிள் டேர்ம்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா then we have conceptual clarity on that matter. அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கு. நம்மளுடைய யூஜி சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா that is enough. இந்த மாதிரி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஈவன் இன் யுவர் காலேஜ்ல நீங்க ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கிறத ஃபேக்கல்ட்டியோ உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸோ வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க டிகிரி முடிஞ்சு ஹையர் ஸ்டடீஸ்க்காக இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்றது அளவுக்கு கூட இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேல நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். இப்போ ஒன்னு யோசிச்சு பாருங்க, எதுக்காக உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறாங்க? இது வரைக்கும் நீங்க படிச்சது வந்து நாலேஜ்க்காக. இனியும் நம்ம படிக்க போறதுல நாலேஜ்ங்கிற டைமென்ஷன் இருந்தாலும் எதுக்காக உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் ஒரு வேலை கொடுக்கணும்? நம்பர் 3, டெவலப்பிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் நாலேஜ் உங்களுக்கு யாரும் வேலை தர போறது இல்ல. நீங்க செய்யற வேலைக்காக ஒரு சம்பளம் தரணும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு அவுட்புட் கொடுக்கணும் அவங்களுக்கு இல்ல. அண்ட் அந்த அவுட்புட் மோஸ்ட்லி ஒரு ப்ராடக்டா இருக்க போகுது, இல்லைன்னா ஒரு சர்வீஸா இருக்க போகுது. இந்த ப்ராடக்டை இல்லைன்னா இந்த சர்வீஸை மற்றவங்க வாங்க போறாங்க. அதுல இருந்து தான் அந்த கம்பெனிக்கு காசு கிடைக்க போகுது. அந்த காசுல உங்களுடைய உழைப்புக்கான ஒரு பகுதியை தான் உங்களுக்கு சம்பளமா தர போறாங்க. இதுதான் பேசிக்கா எக்கனாமிக்ஸ் பிஹைண்ட் ஹேவிங் அ கெரியர் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ பண்ற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா that will give you money.
இங்கே தான் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லோட ரோல் வருது. அது ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லாக இருக்கலாம், டிசைன் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் கிராஜுவேட்டுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டாக்ஸேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம். மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டாக இல்லைனா சர்வீஸாக மாற்றுறதுக்கு தகுதியான ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப்பில் கிராஸ் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒன்லையாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்கில்டாக இருக்கணும். என்னை விடவும் இதில் ஸ்கில்டாக ஒரு ஆள் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைமுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ரீம்ல உங்களுடைய கோர்ஸ்க்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கிறதுமே ரொம்பவே அவசியமா இருக்கு. நம்பர் 4, சாஃப்ட் ஸ்கில்ஸ். இப்போ என்னதான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதிகமா இருந்தாலும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே தேவைப்படுது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு வரும்போதே இது கூட சேர்ந்து நம்ம மற்ற டீம் மெம்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடிய டீம் ஸ்கில்ஸ், மேனேஜிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். நம்பர் 5, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு வரும்போது 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமாவே அவங்களுடைய ஹாபிஸ், அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 10th 11th 12th வந்து அதிகமாக படிப்புக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக்கில் அதை பண்ணுறோம். சரி, அந்த டிபேட்டுக்கு நம்ம இப்போ போக வேண்டாம். பட் காலேஜ்லையாவது அட்லீஸ்ட் நீங்கள் இதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து வெறும் டெக்னிக்கல் டைரக்ஷனை பார்த்து நமக்கு ஹை ஏர்னிங்கான பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுறதுக்காக ஓடுற ஒரு லைஃப் மட்டும் இல்லை. இன்னொரு சைடில் நம்ம லைஃப்பை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, இன்னும் நம்மளை வந்து ஹோல்சமாக ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அது டிராயிங்காக இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், NCC NSS மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிறதா இருக்கலாம், காலேஜில் வந்து நிறைய கிளப்ஸ் வச்சிருப்பாங்க அதில் இருக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய கிளாஸ் ரெப்பாக நீங்கள் இருக்கிறதா இருக்கலாம், கல்ச்சரல் கிளப்பில், சோஷியல் கிளப்பில் ஆக்டிவ் மெம்பராக இருக்கிறதா இருக்கலாம், வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸில் போய் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய லைஃபோடைய அதர் பார்ட்டும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கெரியரில் நீங்கள் முன்னால் போக முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பை ஹோல்சமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான். இல்லைனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் பர்ன் அவுட் ஆயிடுவீங்க, நீங்கள் கெரியரில் முன்னால் போக முடியாமல் ஆயிரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களை வந்து ஒரு யூனிக் சொல்யூஷனை நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பை பேலன்ஸ்டாக வைக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ செகண்ட் கேட்டகரிக்கு போயிடுவோம், அதாவது பர்சனல் பிராண்டிங். இப்போ ஆப்பிளோடைய iPhone 15 பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பேப்பரில் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஃபோனை நம்ம வாழ்க்கையில் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆப்பிள் அப்படிங்கிற பிராண்டுன்னு உடனே அதுக்கு கூடயே நம்ம வந்து குவாலிட்டி, ஒரு ப்ரீமியம் லுக், ஒரு ப்ரீமியம் ஃபீல், ஒரு ப்ரெஸ்டீஜ், இது எல்லாத்தையுமே நாம அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ தட் இஸ் அ பிராண்ட் வேல்யூ which we give to Apple. In the similar fashion, what other people will feel when they see us, when they hear us, or when they hear about us அப்படிங்கிறது தான் வந்து பர்சனல் பிராண்டிங். இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறதும் ரொம்ப கான்ஷியஸாக நம்மளை பற்றி டெவலப் பண்ண வேண்டிய ஒன்று. இதை வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் காலேஜ்லேருந்தே டெவலப் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நெட்வொர்க்கிங். இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்னு உடனே இதை நம்ம ஒரு பெரிய லெவலில் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. நெட்வொர்க்கிங் வந்து பேசிக் லெவலில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நோன் பீப்புள், நம்மளுடைய ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இதுல இருந்தே ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிலேஷன் வித் எவ்ரி ஒன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து it will automatically come. The second level and most important thing which many students miss வந்து professors ஓட இருக்கக்கூடிய நெட்வொர்க். Professors are mutual connection between you and all other students who have studied in your college for number of years before you. ப்ரொஃபஸர்ஸ்ட்ட ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்க காலேஜோடைய பாஸ்ட் அண்ட் ஈவன் ஃபியூச்சர் அலுமினிஸ் கூட ஒரு ரோபஸ்டான நெட்வொர்க்கை கிரியேட் பண்றதுக்கு ஒரு மியூச்சுவல் கனெக்ஷனாக மாறிடுது. நம்ம ப்ரொஃபஷனல் வேர்ல்டுக்குள்ளால வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த கனெக்ஷன்ஸ் பிகம் அ வெரி இன்டெக்ரல் பார்ட். இதை வந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது ஆர் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் how much this help you to connect with people and how much it helps you to go towards higher level in your career அப்படிங்கிறது. இப்போ நெட்வொர்க் பண்ணுறதுனா என்ன? நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஹேவிங் அ ஜென்யூன் கனெக்ஷன் வித் அனதர் பர்சன், அவ்வளோதான். ஜஸ்ட் பீயிங் கான்ஷியஸ் தட் வாட் இஸ் தட் இம்ப்ரெஷன் தே வில் கன்வே அபவுட் யூ டு அனதர் பர்சன் அப்படிங்கிறது தான். அடுத்தது சோஷியல் மீடியா ஆங்கிளில் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். உங்கள் காலேஜ் டேஸ்லேயே அதோட நெட்வொர்க்கையும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வளர்த்துக்கணும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பிறகு பேசுவோம். உங்களுடைய படிப்புக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு ஆக்சுவல் ஒர்க் என்விரான்மெண்ட்ல நீங்க இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயம். நம்ம காலேஜை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கம்பெனியோட கல்ச்சர், கம்பெனியில் எப்படி வேலை பார்ப்பாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க, எப்படி அது அவங்களுக்கு ரெவன்யூ கொடுக்குது, எப்படி அவங்க எல்லாருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்குறாங்க இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது விடவும் அதுக்கு முன்னாலேயே
கம்பெனிஸ்க்கு போகிறது அவ்வளவுத்துக்கு உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய கிராஜுவேஷனையும் ஷேப் பண்ணும். ஒரு பெரிய கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், எல்லாமே ரொம்பவே வந்து டெசிக்னேட்டடாக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கல்ச்சரை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும். இன்னொரு சைடில் புதிய ஒரு ஸ்டார்ட் அப்லையும் போய் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அங்கே வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்போட சேலஞ்சஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான்டாக உங்களுடைய ட்ரீம் கெரியருக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கும் வளரும். அது மட்டும் இல்லாமல் that gives you the actual exposure of what a workplace is like. Number 8, it's about your academic project. இது ஒரு பெரிய பிரச்சனை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ராஜெக்டை வெளியில் கொடுத்து காசு கொடுத்து பண்ணிடுறாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் மோசமான ப்ராஜெக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, தயவு செய்து நீங்களா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய நாலேஜை ஒரு ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸாவோ கன்வெர்ட் பண்ண முடிஞ்சாதான் நீங்கள் எம்ப்ளாயபிளாக மாறுறீங்க. உங்கள் அகடமிக் ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக அதை தான் பண்ணுது. நீங்கள் படிச்சிருக்க நாலேஜை அப்ளை பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினலாக நீங்கள் செய்யணும்ல. யூ மே நாட் பிலீவ் மீ, அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டாக கண்ணில் படுற விஷயம் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் தான். உண்மையிலேயே உங்களுடைய ஸ்கில்லை ஒரு ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது அதில் தெரியும். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நீங்களாக ஒன்று பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலாக இருந்தால் கூட அதில் உள்ள சேலஞ்சஸை பற்றி கற்றுட்டு இருப்பீங்க. ஒரு இன்டர்வியூவில் அதை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஜென்யூனான நாலேஜ் வெளியில் வரும். காலேஜோடைய ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுடைய சப்ஜெக்டை நீங்கள் க்யூரியஸாக படிக்க ஆரம்பிக்கும் போதுல இருந்தே எந்த ஏரியாவில் ப்ராஜெக்ட் பண்ணலாம், இதுல இருந்து என்ன ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ண முடியும், என்ன சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிஸ்டண்டாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு do a very proper project. and ப்ராஜெக்டை இன்கேஸ் உங்களால் ஒரு கம்பெனியில் போய் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா that will be extraordinary. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண கம்பெனிஸ்லேயே வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸுமே அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்ல கேப்பபிளான ஸ்டூடெண்டாக இருந்தால் ஈவன் ஒரு பெய்ட் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் பண்ண முடியும். நம்பர் 9, ரெஸ்யூம் பில்டிங். நல்லா கவனிச்சுக்கங்க, நான் ரெஸ்யூம் எழுதுறதை பற்றி சொல்லலை. எப்படி ஒரு ஐஃபோனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் போடுறாங்களோ அந்த மாதிரி உங்களை பற்றி கேரி பண்ணக்கூடியதான் அந்த ரெஸ்யூம். நீங்கள் ஒரு இன்டர்வியூவரை மீட் பண்ண முன்னால் ஃபஸ்ட்டாக மினிமம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாலேயாவது அந்த ரெஸ்யூம் பேப்பர் அவங்களுக்கு கையில் போயிடுது. தேட் கிவ்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் யூ. ஆர் இன்னைக்கு உங்களுடைய லிங்க்டின்லையோ இல்லைனா ஜாப் சர்ச் போர்ட்டல்ஸ்லையோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களை பற்றி அப்படி தரமாக காமிக்கக்கூடிய ஒரு ரெஸ்யூமா எப்போ மாறும் அப்படின்னா நீங்கள் நான் முதல்ல சொன்ன 8 பாயிண்ட்டையும் தெளிவாக பண்ணும்போது தான். அடுத்தது தான் ரெஸ்யூம் ரைட்டிங் வருது. நம்மளுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸை ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸோட தெளிவாக காமிக்கக்கூடிய அளவில் நீங்கள் அந்த ரெஸ்யூமை எழுதணும். ரெஸ்யூம் ரைட்டிங்கிறது ஒரு ஆர்ட் தான். நீங்கள் அதை திரும்ப 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 நம்ம அந்த ரெஸ்யூமை ரிவைஸ் பண்ண நமக்கு வந்து அது இன்னும் பெட்டராக வந்து ஜொலிக்கும். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ரெஸ்யூம் ரைட்டிங்கை பற்றி பிறகு பார்ப்போம். But this is something which is very important as well. Now 10th one is preparing yourself for an interview. இப்போ இன்டர்வியூவில் தான் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு பர்சன் முன்னால் போய் உட்கார போகிறீங்க. நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கிற விதம், நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற விதம், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே வந்து அங்கே டெஸ்ட் ஆக போகுது. முன்னால் இருக்கக்கூடிய 9 பாயிண்ட்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நம்ம வந்து அதை கேரி பண்ணிட்டு தான் அந்த இன்டர்வியூவில் போய் உட்காருவோம். தட் இட் செல்ஃப் வில் கிவ் அஸ் அட்வான்டேஜ். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய கெரியர் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு உள்ளாலேயே ஒரு இன்னர் சேஞ்ச் அடைஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ரீம் கெரியர், உங்களுடைய ட்ரீம் பொசிஷனுக்கு போகிறதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.